வருமானம் எப்படி கூண்டில் வந்து ரெகுலராக வருமானம் வருமா இல்லை வந்து எப்பயாவது சீசனுக்கு எடுப்பீங்களா அந்த கூண்டை? ரெகுலராக தான் இப்போ போயிட்டு இருப்போம். நண்டு தான் கிடைக்கும் அதில், மற்ற மீன் எதுவும் கிடைக்காது. நண்டு மட்டும் தான் கிடைக்கும், மீனெல்லாம் அதில் கிடைக்காது. ரெகுலராக கிடைக்கிது ஒரு 1000 1500. ஆனால் அதில் ஒரு செலவு இருக்கும், ஒரு 600 700 செலவு, டீசல் ஏற போக ஒரு 500 600 1000 அவ்வளோ கம்மி தான். அதில் என்ன மாதிரி இறை வந்து நீங்கள் போடுவீங்க? அதுமாரி இந்த மீன் தான் போடுவோம், அதுக்குள்ள கவுளு உள்ள மீன் தான் போடுவோம். ஆனால் டெய்லி இறை வந்து 300 400 வாங்குவோம், டீசல் 300 400. இடத்துல 1000 ரூபா கூட செலவாகும். ரெகுலராக கிடைக்கும் 1000 2000 கிடைக்கும், அதில் 1000 குறிப்பிட்டு இறைனா எந்த இறை நல்லா நண்டு பிடிக்கிறதுக்கு? குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. கவுளு உள்ள மீன் வந்து சிலேபி, அந்த கவுளு உள்ள மீன் எந்த மீன் போட்டாலும் அதில் ஏறும். கவுல்னா என்ன? கவுல்னா கவுச்சி கவுச்சி, அதாவது அந்த வாசம் அதிகமாக உள்ள மீன், வாடை அதிகமாக உள்ள மீன். அதிகமாக வந்து சிலேபி தான் யூஸ் பண்ணுவோம். சிலேபினா வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது. எந்த டைமில் வந்து அதுக்கு போகணும் அந்த கூண்டுக்கு போகிறது? இப்போ சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே போவோம், நைட்டு ஒரு 4 மணிக்கு மேலே போயிட்டு காலையில் 4 மணிக்கு அங்கே போய் தங்குறதெல்லாம் கிடையாதுல்ல? கடல் மேலே போட்டு வந்துடுவோம், அதில் போட்டு வந்துடுவோம். ஒரு இடத்துல போட்டு வந்து நைட்டு போயிட்டு ஒரு 3 4 கடல் தொழிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடல் தொழிலை பற்றினா மீனவர் நம்ம அதுதான் வந்து வாழ்வாதாரம். அதை பற்றி நினைக்கிறது என்ன, அது நம்மளுக்கு. அதாவது விவசாயிக்கு விவசாய தொழில் மாதிரி எங்களுக்கு அது கடல் தான் எல்லாமே.